உயரம் கொஞ்சம் கம்மிதான், பரவாயில்ல. வாழ்க்கையில உயர்ந்துட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் நந்தினி. நான் சீர்காழி என்னோட சொந்த வீடு. ஃபர்ஸ்ட் நான் இங்க படிக்கிறதுக்கு இங்க நிக்கிறதுக்கு காரணமே என்னோட அப்பாவும் அம்மாவும் தான். என்னை நம்பி என்ன ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க. அவங்களோட தகுதிக்கு மீறி என்ன படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில சேர்க்கணுங்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எந்த ஒரு அப்பா அம்மாவும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா என் அப்பா அம்மா எனக்காக பண்ணாங்க. என்னை நம்பி படிக்க வச்சாங்க. திரும்ப பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியும் திரும்ப சேர்த்து பிஜியும் படிக்க வச்சாங்க. அதுக்கப்புறமா இங்க நான் சேர்றதுக்கு காரணமே என்னோட அம்மா தான். சீக்கிரமா ஒரு அகாடமில சேரு, ஒரு ப்ரொஃபசர் அகாடமின்னு ஒண்ணு இருக்கு, நான் யூடியூப்ல பார்த்தேன், நீ சேருன்னு சொல்லி என்ன சேர்த்து விட்டாங்க. அவங்க அன்னைக்கு அந்த முடிவு எடுத்ததுனாலதான் இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன். எல்லாரும் நினைக்கிறாங்க இது என்னோட வெற்றி. ஆனா இது என்னோட வெற்றி கிடையாது. எங்க அப்பா அம்மாவோட வாழ்க்கை தியாகம் தான் இங்க நிக்கிறதுக்கு காரணம். நான் மட்டும் இல்ல, என்னோட சொந்தக்காரங்க, என்னோட அத்தை எல்லாருமே இதை பார்க்க வந்திருக்காங்க. என்னோட தாத்தா வந்திருக்காங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, என்னோட பக்கத்து எழுத்து வீட்டுக்காரங்க அவங்க கூட என்ன பாக்குறதுக்கு வந்திருக்காங்க. ஆனா அவங்க எழுத்து வீட்டுக்காரங்க மாதிரியே நடந்துக்க மாட்டாங்க. எது செஞ்சாலும் சின்னதா ஏதாவது சமைச்சா கூட எனக்கு கொடுக்கணும்னு எங்க வீட்டுக்கு பாசமா எடுத்து கொடுத்துருவாங்க. இதை என்ன பாக்குறதுக்காக இத்தனை பேர் உட்கார்ந்துருக்காங்கன்றதே எனக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இவங்க எல்லாரையும் தாண்டி ப்ரொஃபசர் அகாடமி, நான் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே படிச்சு வந்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு வேலை, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றது, படிச்சு முடிச்சுட்டோம், இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றப்போ என்ன வாழ்க்கையில தூக்கி விடுறதுக்கு, என் வாழ்க்கையில வெற்றின்ற முதல் படி எடுத்து வைக்கிறதுக்கு காரணமா இருந்ததே ப்ரொஃபசர் அகாடமி தான். இதுக்கப்புறம் நான் எவ்வளவு உயர போனாலும் என்னோட முதல் படி என்னைக்குமே ப்ரொஃபசர் அகாடமி தான். நான் என்னைக்குமே இந்த அகாடமி மறக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் சேகர் சார் எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க சார். 5 மணிக்கு எழுந்து கிளாஸ் எடுத்து அதெல்லாத்தையும் தாண்டி நீங்க கடைசியா ஒரு வார்த்தை சொன்னீங்க சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. அந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்றது உங்களுக்காக நான் தூங்காம இருந்து உங்களுக்காக அவ்வளவு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு. அதெல்லாம் கேட்கிறப்ப நான் ஒரு டீச்சரா இருந்தாலே நான் அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணுவேனா அப்படின்னு தெரியல. ஆனா எங்களுக்காக அவ்வளவு பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். அது மட்டும் இல்லாம மத்த எல்லா ஸ்டாஃபுமே யாருமே நீங்க படிச்சா எனக்கு என்ன, படிக்கலாம்னு எனக்கு என்ன அப்படிலாம் இல்ல. எங்க வீட்டு பசங்க படிக்கிற மாதிரி இங்க எல்லாருக்குமே கோச்சிங் கொடுத்து எந்த ஒரு டவுட் கேட்டாலும் எங்கேயுமே குறையே சொல்ல முடியாது. எனக்கு இது பண்ணல, அது பண்றேன்னு உங்களால எவ்வளவு எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளவு எங்களுக்கு போட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ப்ரொஃபசர் அகாடமி. கடைசியா ஒருத்தாங்க என்னோட பாட்டி. எனக்கு சின்ன அப்பா அம்மா 2 பேருமே ஒர்க்கிங் இல்லையா, சோ சின்ன வயசுல இருந்தே எனக்கு 21 வருஷம் வளர்த்ததே அவங்கதான். எல்லாமே அவங்கதான். காலைல ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறது, ஸ்கூல்ல இருந்து வந்தா திரும்ப ஸ்நாக்ஸ் கொடுக்கறது, நைட் சாப்பாடு அவங்களோட தான் தூங்குவேன். எல்லாமே அவங்கதான். எனக்கு 21 வருஷம் வளர்த்ததும் அவங்கதான். ஆனா இன்னைக்கு கூட இல்லனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அவங்க என்ன பாத்துட்டு இருக்காங்கன்னு நான் நம்புறேன்.